அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் இரட்டை இலை என்றும் இல்லாவிட்டால் வாழை இலை என்றும் நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். கூட்டணி தொடர்பாக அதிமுகவிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை என நடிகர் மன்சூர் அலிகான் கூறியுள்ளார். வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடிகர் மன்சூர் அலிகான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வேலூர் மக்களவை தொகுதியில் தாம் போட்டியிடப் போவதாக கூறினார். தொடர்ந்து கடைகளில் அமர்ந்து குழந்தைகளை கொஞ்சி கடைக்காரர்களிடம் வாக்கு சேகரித்தார். அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த கேள்விக்கு கொடுத்தால் இரட்டை இலை, இல்லை என்றால் வாழை இலை என்றார். நீங்கள் சரின்னா ரெட்டை இலை, இல்லாட்டி வாழை இலை போட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதான் இல்லையா? வாழை இலை உடம்புக்கு நல்லது, ரெட்டை இலையும் உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலையாக மாறிவிடக்கூடாது, அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியிலிருந்து நீக்கியது குறித்தும் மன்சூர் அலிகான் பதிலளித்தார். இப்போ நான் ஆரம்பித்தது கட்சி, இது ஒரு கட்சின்னு கூட சொல்கிறது இல்லை. டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா மாபெரும் இயக்கமாக இந்தியா முழுமைக்குமாக தமிழர்களின் உரிமையை பெற்றுத் தருவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த தவறுதல் வழிநடத்திட்டு போகிறாங்க. தம்பி செய்கிற தவறு. விஜயகாந்த் கட்சியுடன் கூட்டணி ஏதும் பேசவில்லை எனவும் மன்சூர் அலிகான் கூறினார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்காக வருமான வரித்துறையால் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேர்தலை முன்னிட்டு வருமான வரித்துறையால் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. தனிநபரோ கட்சியோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணம் இலவச பொருட்கள் விநியோகித்தால் புகார் தெரிவிக்கலாம் என வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. தகவல்களை வருமான வரி அலுவலகத்தில் உள்ள கட்டணமில்லா தொலைபேசி எண், மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கலாம் எனவும் தகவலை பகிர்ந்து கொள்வோரின் பெயர்கள், விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் புகார் அளிப்பதற்காக கட்டணமில்லா எண், மின்னஞ்சல் முகவரி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணையும் வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது.